இன்றைக்கி சுண்டல் குழம்பு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக ட்ரை பண்ணலான்னு பண்ணியிருந்தேன். இட்லி, சாப்பாடு, தோசை எல்லாத்துக்குமே நல்லாயிருக்கும். இதுக்கு கருப்பு சுண்டல் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டேன். அரைக்கிறதுக்கு பார்த்திங்கன்னா 1 ஸ்பூன் அளவுக்கு சோம்பு, சின்ன துண்டு பட்டை, 2 கிராம்பு, 1 ஏலக்காய், 1 ஸ்பூன் அளவுக்கு சீரகம், 1/2 ஸ்பூன் அளவுக்கு குருமிளகு, 5-6 முந்திரி, அதுக்கப்புறம் ஒரு பிரியாணி இலை. இதை வந்து ட்ரை ரோஸ்ட் பண்ணிவிட்டு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கலாம். அடுத்து சின்ன வெங்காயம் ஒரு 15லேருந்து ஒரு 20, பூண்டு 5-6 பல், சின்ன துண்டு இஞ்சி, அப்புறம் அரைச்சி வச்சுருந்த அந்த பவுடர் கூட தண்ணியை ஊற்றி நல்லா அரைச்சிக்கலாம். தக்காளி ஒரு 2 தக்காளி, அதையும் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ குக்கரில் தாளித்து விட்டுற வேண்டியதான். எண்ணெய் ஊற்றி சீரகம், கருவேப்பிலை போட்டு பொரிஞ்ச பிறகு அரைச்சி வச்சிருந்த விழுதுகள், அது கூட காரத்துக்கு மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சள் தூள் இதெல்லாம் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு அரைச்சி வச்சிருந்த தக்காளி ஆட் பண்ணி கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் வதக்கி விட்டுடலாம். எண்ணெய் பிரிஞ்சு வந்த பிறகு ஊற வச்ச சுண்டல் நமக்கு எந்த அளவுக்கு குழம்பு வேணுமோ அந்த அளவுக்கு தண்ணி ஆட் பண்ணிவிட்டு உப்பு போட்டு ஒரு 7-8 விசில் விட்டு எடுத்து லாஸ்ட்லாம் கொத்தமல்லி தூவி எடுத்தால் அவ்வளோ சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.